நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க நடுவர் அவர்களே, நன்றி உணர்ச்சின்றது அவர் எனக்கு காஃபி வாங்கி கொடுத்தார், நான் பதிலுக்கு காஃபி வாங்கி கொடுத்தேன், எனக்கு அவர் வடை வாங்கி கொடுத்தார், நான் பதிலுக்கு வடை வாங்கி கொடுக்கறதுன்றது இல்ல. நீங்க ஒட்டுமொத்தமா மேக்ரோ லெவல்ல யோசிச்சு பாருங்க. ஆயிரம் ஆண்டு காலமாக இந்த சமுதாயம் நேற்று வரைக்கும் நமக்கு மகத்தான பொக்கிஷங்களை எல்லாம் சேர்த்து வைத்து நம்மிடம் இருந்து பிரதிபலனாக எதையும் எதிர்பாராமல் கொண்டு வந்து தருகிறது. கல்வி, ஆரோக்கியம், மதம், ஞானம், மொழி, இலக்கியம், இத்தனை செல்வங்களை இந்த சமுதாயம் அப்படியே கொண்டு வந்து நம்மிடம் தந்திருக்கிறது. இதையெல்லாம் நாம் ஒழுங்காக பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு தந்தால் அதுவே மிகப்பெரிய நன்றி கடன். செய்யறோமா? நான் ஏதோ கம்பெனி விழாவில் பேசினேன், அந்த கூட இருந்ததெல்லாம் இளைஞர்கள் தான், நன்றியே இல்லாமல் பேசுகிறாங்க. கூட இருந்தது தான் இளைஞர்கள். எதிர்த்தாப்புல இருந்த இளைஞர்களில் குறைஞ்ச வயசுக்காரருக்கு 75. இளைஞனுக்கு என்ன இலக்கியத்தின் பேரில் வள்ளுவர் கோட்டம்னு அற்புதமாக ஒன்று கட்டினாங்க சார். அங்கே போய் பாருங்க, மொத்த குரல் எவ்வளோ சார்? 1330. அங்கே போய் பாருங்க, நான் வேலை மெனக்கட்டு எண்ணினேன், 1350 இருக்கு. நம்ம பையன் செவுத்துல இவன் குரல் எழுதி வச்சிருக்கான், நீயும் நானும் ஒன்று என்று இந்த ஊர் சொன்னால் நன்றுன்றான். ஏன்னா இப்படி எழுதி வச்சிருக்க, தமிழை வளர்க்க வேணாமா சார்? எவ்வளவு நாளைக்கு 1330 இருக்கிறதுன்றான். கோவில்கள், நம்முடைய கலாச்சார சின்னங்கள், பெரியவர்கள் நமக்கு தந்திருப்பது, மன்னர்கள் கட்டி கொடுத்திருப்பது என்ன, அவர்கள் நன்றி கைமாறு செய்ய போகிறோம். அதை ஒழுங்காக பராமரித்து பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு தருவது தானே நன்றி. நீங்க பல கோவில்ல பாருங்க, அங்க கிறுக்கி வச்சிருப்பான், மாலா ஐ லவ் யூ. எங்க பெருமாள் கோவில்ல அவர் என்ன பண்ணுவாரு? அதுவும் எக்ஸாம் டைம்ல இந்த விநாயகர் சந்நிதிக்கு பின்னால இவன் பேரை எழுதி செல்போன் நம்பரையும் எழுதிடுவான். பிள்ளையார் தான் செல்போன் இவனுக்கு போன் பண்ணி கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்ணுவார். ஏன்னா அவர் பிரவுசிங் சென்டர் வச்சிருக்காரு பாருங்க. அருமையா சொன்னாங்க பாருங்க. சுதந்திர போராட்ட தியாகிகள் மாறி மாட்டு எந்நாற்றும் கொல்லோ இவ்வையகம்னு வள்ளுவன் கேட்டானே, மழைக்கு எப்படி நன்றி கடன் செலுத்த முடியாதோ அது மாதிரி தானே சுதந்திர போராட்ட தியாகிகள். மகாகவி பாரதி தான் எழுதினான் வஉசி இங்க இருந்ததை பற்றி. தீர்த்த யாத்திரை போகின்ற ஆன்மீக பெருமக்களே, இனிமேல் ஆண்டுதோறும் நீங்கள் கோயம்புத்தூர் சிறைச்சாலைக்கு ஒரு முறை செல்லுங்கள், அதுவும் நீங்கள் செல்ல வேண்டிய தீர்த்த யாத்திரை. இங்க சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு இந்த தலைமுறை ஒன்றும் பெருசாலாம் செஞ்சிட வேணாங்க. அவங்களுடைய சுதந்திர வரலாறை இவன் தெரிஞ்சு வச்சுக்கிட்டான்னா அதுவே பெரிய விஷயம். எவ்வளவு இளைஞர்கள் சுதந்திர போராட்ட வரலாறு தெரியும்? வேணாங்க, ஜனகணமன எவ்வளவு இளைஞர்களுக்கு தப்பு இல்லாம ஒழுங்கா சொல்ல தெரியுங்க. நான் சேஷாத்திரி இருந்து சொல்லுங்க பாப்போம். நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு நல்ல ஏற்பாடு. நான் ஒரு பள்ளிக்கூட நிகழ்ச்சியில பேச போறேங்க. கடைசியில தேசிய கீதம்னு அறிவிப்பு செஞ்சாங்க. என் பக்கத்துல ஒரு பையன் இருந்துகிட்டு ஜனகண 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 ஜனகணனே ஓட்டிட்டு இருக்கான். கடைசியில ஜெயஹே ஜெயஹேன்னு வந்து ஜோதியில கலந்துக்கிட்டான். நான் கேட்டேன், ஏய் நீ என்ன பாடுற, கண்டுபிடிச்சிட்டீங்களா சார்? இப்படிதான் 12 வருஷமா பாடிட்டு இருக்கிறான். சுதந்திர தினத்தன்னைக்கு போன ஆண்டு ஒரு தொலைக்காட்சியில ஒரு 70 வயசு பெரியவர், 85 கூட இருக்கும், அவரோட கல்லூரி மாணவர்கள் நேரலையா பேசலாம். இவர் கேட்கிறாரு, ஒரு கல்லூரி மாணவி லைன்ல வரப்போ இவர் கேட்டாரு, ஏம்மா கப்பலோட்டி தமிழன் யாருன்னு தெரியுமான்னார். அதுக்கு அந்த பொண்ணு உடனே மகாத்மா காந்தி அப்படின்னுச்சு. தூக்கி வாரி போட்டுது. இந்த பொண்ணுக்கு காந்தியை பத்தியும் தெரியல, வஉசியை பத்தியும் தெரியல. இந்த அளவுக்கு தான் நீங்கள் தெரிந்து வைத்திருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய நன்றி கடனை. ஒட்டுமொத்த தியாகிகளுக்கும் ஒற்றை குறியீடு காந்தியடிகள்ங்க. ஏன் அப்படி சொல்றேன் தெரியுங்களா? ஒபாமா சொன்னார், உலக தலைவர்களிலேயே நீங்கள் யாரோடு லஞ்ச் சாப்பிட விரும்புறீங்கன்னு. ஒபாமா சொன்னார், இந்திய நாட்டின் தேச பிதாவாக இருக்கிற காந்தியடிகளோடு தான் நான் லஞ்ச் சாப்பிட விரும்புகிறேன். அவருக்கு நன்றி கடன் என்ன செய்ய முடியும்? ஒன்றுதான் செய்ய முடியும். அவர் வாழ்ந்து நமக்கு முன் உதாரணமாக இருந்தது போல் நாம் வாழ்ந்து அடுத்த தலைமுறைக்கு முன் உதாரணமாக இருக்கணும். அப்படியா இருக்கிறோம்? அவருடைய வாழ்க்கை வரலாற்றை ரிச்சர்ட் அட்டன்பரோ படமாக எடுத்தார். அவருடைய பொருட்களை விஜய் மல்லையா ஏலத்தில் எடுத்தார். அவர் வாழ்ந்த வீட்டை அரசாங்கம் எடுத்தது. ஆனால் அவர் கொள்கைகளை எடுத்துக் கொள்வதற்கு யாருமே வரவில்லை என்றால் கனம் நடுவரவர்களே, இதுவா நன்றி கடன்? கடவுளுக்கு அருமையா கேட்டாங்களே, கடவுளுக்கு நன்றி கடன். சாமி சிலையே கிளப்பிட்டு போயிடறான், அவ்வளவு பத்திரமா பாதுகாத்தாங்க. அந்த சாமி தலையில இருந்த வைர கிரீடத்தையே கிளப்பிட்டு போயிட்டாங்க. ஏன்டா நான் சாமிக்கு மொட்டை போடுறேன்னு வேண்டிக்கிட்டேன். நடுவரவர்களே, நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கின்றேன். நடுவரவர்களே, முன்மாதிரியாக இருந்து காட்டுவதன் மூலமாகத்தான் 1000 ஆண்டு காலமாக இந்த சமுதாயம் நமக்கு தந்த மிகப்பெரிய பொக்கிஷங்களுக்கு நாம் செய்கிற நன்றி கடன். நாம முன்மாதிரியா இருக்கிறோமா, ஒரு மாதிரியா இருக்கிறோமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா முற்றிலுமாக நன்றி உணர்வு என்பது குறைந்து கொண்டே வருகிறது என்பதற்கு ஒரு 3 பேர் குறியீடாக மேடையில் இருக்கிறார்.
நாலாவதாக ஒருவர் இருந்துவிடக் கூடாது என்று வேண்டிக் கொண்டு நடுவரிடத்தில் நல்ல தீர்ப்பு வழங்கும்படி கேட்டு நிறைவு செய்கிறேன். வணக்கம். இன்னைக்கு சிவகுமாருடைய டார்கெட் முழுக்க நடுவர் தான். ஏன்னா 11 மார்க் வாங்கினவர் நடுவராக வருவார் அப்படின்னு ஒரு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார் பாருங்க.